லங்கா ஊடகங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மற்றும் ஒரு காணொலி கூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்வு. ஈரான் வளைகுடா போர். இந்த மத்திய கிழக்கு வளைகுடா போரிலே புதிய அஸ்திரத்தை எடுத்திருக்கிறது ஈரான். இவ்வளவு காலம் ட்ரோன் தாக்குதல்கள், சில பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்ட ஈரான் இந்த புதிய அஸ்திரத்தினூடாக இஸ்ரேலுடைய இலக்குகளையும் மத்திய கிழக்கு பகுதியில் காணப்படுகின்ற அமெரிக்க தளங்களையும் அழிக்க இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. இந்த ஆரம்பம் ஒரு புதிய மாற்றத்தை இந்த போரிலே ஏற்படுத்தும் என அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரி, இந்த ஏவுகணைக்கு என்ன பெயர்? அந்த அஸ்திரத்தினுடைய பெயர் செஞ்சில் ஏவுகணை. ஈரான் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு உள்நாட்டு தயாரிப்பாக காணப்படுகிறது. இது இரண்டாம் நிலை பாலிஸ்டிக் ஏவுகணையாக கருதப்படுகிறது. 2000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய தன்மை இந்த ஏவுகணைக்கு காணப்படுகிறது. இவ்வேவுகணை சுமார் 500 தொடக்கம் 1000 கிலோகிராம் இடையுள்ள பொருட்களை ஏற்றிச் செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணை 18 மீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகின்ற அதே வேளை இது ஏவுதளத்தில் ஏவப்படுகின்ற பொழுது 23 டன் இடை கொண்டதாக காணப்படும். இந்த சச்சில் ஏவுகணை அஷீரா என்னும் மருந்தடிகளால் காணப்படுகிறது. தமிழில் சொல்ல போனால் இந்த ஏவுகணை நடன ஏவுகணை என அழைக்கப்படுகிறது. இந்த செஞ்சில் ஏவுகணை ஊடாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க முக்கிய தளங்களை ஈரான் குறிவைத்திருக்கிறது. நிர்வாக பாதுகாப்பு கட்டமைப்புகள், ராணுவ தளங்கள் ஆகியவற்றை ஈரான் குறிவைத்திருக்கிறது. இந்த தாக்குதல் இந்த போரிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். எனவே ஈரான் இந்த புதிய அஸ்திரத்தை எடுத்திருப்பது ஒரு புதிய மாற்றத்திற்கான அறிகுறியாக தென்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற பல விடயங்களை உங்களோடு நாங்கள் பரிமாறிக்கொள்ள தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் லங்கா ஊடகத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.